குட் மார்னிங். நான் பேசுறது கேட்குதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? எஸ் சார். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிஜிடிஐபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஷேர் பண்ணல. மெயினாக அந்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28 நடக்க போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. இட்ஸ் 28 செப்டம்பர். ஸோ டோட்டலாக மேக்ஸுக்கு வந்து ஆக்சுவல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 232. இதில் நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் வரும். ஒரு 25 27 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குள்ள தான் வரும். அந்த ரேஞ்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, ஷோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பிடிஎஃபை பார்த்தா அந்த கேட்டகரி வைஸ் எத்தனை கோட்டா இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பிஃபோர் தட், இந்த 3 நாளில் எல்லாரும் கேட்ட காமனான டவுட் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா தான். ஸோ போன வருஷம் குவாலிஃபிகேஷனில் தான் அப்படியே இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது இதில். குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் நீ யூ ஹேவ் டு கம்ப்ளீட் தட் எம்எஸ்சி பிஎட். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட விட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியுமா அப்படின்றது தான். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா எதெல்லாம் தேவைப்படுது, எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பிஎட் டிகிரியில் உங்களுக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். பண்ணுறப்போ அப்படின்றப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா உங்களால் கடைசி செமஸ்டரே உங்களுக்கு இனிமே தான் வரும். ஸோ அதனால் இந்த பாசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்குள்ளே மேபி ஏதாவது பை சான்ஸ் ஏதாவது கிடைச்சா வில் அப்டேட். ஸோ ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? அது காமனாக கேட்ட டவுட் அதுதான். ஸோ பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் மேக்ஸ் மஸ்ட்டு, இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மஸ்ட்டு, இல்லைனா அப்ளைடு மேக்ஸ் மஸ்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி. ஸோ பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுத்தோம். அப்புறம் இந்த இடத்த நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கணும் அப்ளை பண்ணும்போது. இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். வேலிட் இமெயில் ஐடின்னு போட்டிருக்காங்கல்ல, இதனால் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்த மெயில் ஐடி ஏதோ தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. இன்கேஸ் ஏதோ ஒரு பை மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஆனால் சர்வர் ஒருவேளை அந்த மெயில் ஐடி சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புதுன்னா, இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால சொல்கிறேன். அந்த மெயில் ஐடி வந்து இன்வாலிட் மெயில் ஐடியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து அந்த இடத்துல வராது. ஸோ மெயில் ஐடி கொடுக்குற இடம் ரொம்ப கவனமாக, ஒரு புல் ஸ்டாப் இருந்தால் கூட உங்கள் மெயில் ஐடி என்னன்றதை பார்த்து தெளிவாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போனட்டும் நிறைய எக்ஸாம்ஸில் நாங்கள் இது மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸாம்ஸ், ஜாம், நெட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் பார்க்குறோம். அங்கேலாம் வந்து கரெக்டாக ஓடிபி வந்துடும். ஆனால் மெயில் ஐடி கடைசி இதில் எரர்னு காட்டும். என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை ஒரு எஸ்ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸோ யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் மெயில் ஐடி ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மெயில் ஐடி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் ஏதாவது ஃபால்ட் நடக்கும். ஓகே. முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். See, listen, there பாருங்க. The evidence of the claims may be candidates will be uploaded by the candidates at the time of online application itself. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே அப்ளை பண்ணணும். அதே சர்டிஃபிகேட்ஸ் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கொண்டு போகணும். ஸோ அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. லைக் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிடாதீங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ மாற்றி இருக்கக்கூடாது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்லேயும். ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுறப்போ. ஸோ இந்த இடம் ரொம்ப மஸ்ட்டு.
ஸோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு 600, ஃபார் த கேட்டகரி வைஸ் 300 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே. எஸ், இந்த பார்ட் தான் முக்கியமான பார்ட். இதை கவனிப்போம். இப்போது நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த தமிழ் லாங்குவேஜோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் நடக்குது. இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம். இது கொஸ்டின்ஸ் பாருங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்குற அளவுக்கு தமிழ் கூட இந்த இங்கே வராது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டோட டியூரேஷனே ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ எல்லா சார் கவர்மெண்ட் ஒரு டவுட். எக்ஸாம்ஸும். எஸ் மேம். சார் புக்லெட்டா நமக்கு இல்ல எப்படி சார் கொஸ்டின் பேப்பர்? என்ன மேம் புக்லெட்டா? இல்ல சிபிடியா சார்? கொஸ்டின் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்க? புக்லெட்டா புக்லெட் தான் மேம், கொடுத்துருவாங்களா புக்லெட் இல்ல தான், கையில புக்லெட் தான். கொடுத்துருவாங்களா இல்லைன்னா நம்ம? புக்லெட் தான் மேம். அதான் ஓஎம்ஆர் பேஸ்னாலே கண்டிப்பாக புக்லெட் தான் கொடுப்பாங்க. இல்ல சார், ஒரு தடவை சிசிஆர் என்ன பண்ணாங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டு சிபிஐடி தான் வச்சிருந்தாங்க. கொஸ்டின் நம்ம அதுல பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இல்லை அதனால தான் கேக்குறேன் சார். சிஎஸ்ஐஆரில் தான் மேம் அது நீங்கள் சொல்கிறது இப்போ. ம். அப்ப இதுல வந்துட்டு நம்ம கையில கொடுத்துருவாங்கல்ல சார் கொஸ்டின்? இல்லை கையில் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ சார். அதை பற்றி நான் அப்டேட்டும் வரும் மேம். நான் வரப்போ கூட சொல்கிறேன் கண்டிப்பாக அது எப்படின்றது. ஓகே. ஓகே சார். ஆனால் மோஸ்ட்லி அந்த சிஎஸ்ஐஆர் பண்ணதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இந்த தடவை. ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து புக்லெட்டில் தான் நடக்கும் மோஸ்ட்லி. எஸ். இந்த பார்த்தீங்கன்னா 50க்கு 20 எடுத்தால் ஜஸ்ட்டு எடுக்க வேண்டிய மார்க் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் தான். 40% எடுத்தால் போதும். அடுத்து இந்த இடத்த கவனிக்கணும் முக்கியமாக. ரிட்டன் எக்ஸாமினேஷன் will consist of 3 hours examination with OMR time. ஸோ நோ சிபிடி. ஸோ இது வந்து உங்களுக்கு OMR டைம் தான். மொத்தம் 150 MCQs. இது 110 வந்து மேக்ஸ் 11th, நம்ம சப்ஜெக்ட் 11th. எஜுகேஷனல் மெத்தடாலஜி வித் பேப்பர்ஸ் 30 மார்க்ஸ். இதெல்லாம் மாற்றலை, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ 150க்கு எவ்வளோ வருதோ அப்படி தான். நீங்கள் இதில் வந்து 100+ கிராஸ் பண்ணிட்டா சேஃப். லாஸ்ட் டைம் 91 வரைக்குமே கிடச்சிருந்தது. ஆனால் அப்படி பார்க்காம 100+ கிராஸ் பண்ணால் சேஃப். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைலாம் எல்லாருமே அந்த 87, 88 வரைக்கும் வந்துடுவீங்க. அந்த மிச்சம் இருக்கிற அந்த மார்க் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டோம்னா போதும். ஸோ உங்களுக்கு பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். தமிழ் பேப்பர் தமிழில் தான் இருக்கும். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான் பாஸ் மார்க்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து பாஸ் மார்க். இது இருந்தால் தான் உங்களை வந்து ரேங்கிங்குள்ளே கொண்டு வருவாங்க, இல்லாட்டி ரேங்கிங் கிடைக்காது. ரேங்கிங்க்கு அப்புறம் சில விஷயங்கள் இருக்குது போஸ்டிங்க்கு. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு மார்க்ஸ் செக்ரிகேட் பண்ணி உங்கள் கட் ஆஃப் பண்ணி நீங்கள் உள்ளே வரீங்களா, இன்டர்வியூக்கு வருதா லிஸ்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஃபார் அதர்ஸ் we need to secure 75 marks to get a pass mark. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேட்டகரிக்கு 23 வேகன்சிஸ் இருக்குதா வைங்களேன். சப்போஸ் ஃபார் கேட்டகரி எக்ஸ், அந்த கேட்டகரிக்கு 25 சீட் தான் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 25க்குள்ளே தான் உங்களுக்கு காம்படிஷன் நடக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொண்டது. ஸோ அது ரொம்பவுமே டஃபெல்லாம் இருக்காது. இந்த 75லேருந்து நீங்கள் 105க்குள்ளே தான் வரும். ஸோ அதுவே போதுமானது தான். போன தடவை போன தடவை நடந்த பிஜிடிஆர்பியில் நம்மக்கிட்ட பாஸ் பண்ண அவங்களோட கடைசி மார்க் வந்து ஒரு 3 பேர் ரெஸ்பெக்டிவ் தியர் மார்க்ஸ் 117, 123 ஒருத்தவங்க. அந்த லிஸ்ட் மார்க் வந்து 99. ஸோ 3 பேர் பாஸ். 99கே கிடச்சது போன தடவை. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 91.5 வரைக்குமே கிடச்சது. ஐம் சாரி 93.5 வரைக்குமே கிடச்சது. அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 93.5 எடுத்து கிடைக்கும். சிலருக்கு 100 100.5 எடுத்தாலும் கிடைக்காது.
இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி வைஸ் ரேங்கிங் மாறும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு. கேட்டகரி வைஸ் வந்து அந்த ரேங்கிங் போடுறப்போ ரேங்கிங் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஜென்ரல் வந்து எப்பவுமே ஜென்ரல் காம்படிஷனுக்குள்ள போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி காம்படிஷன் கிடையாது. மொத்தமாக ஓவராலாக அவங்களோட காம்படிஷன் உள்ள வரப்போ வந்துடும். ஸோ இந்த 3 ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பாருங்க: கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். ஸோ இதில் இதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ ரிட்டன் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட். மெயில் ஐடியில் மெயில் வழியாக தான் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஹால் டிக்கெட்டுமே உங்களுக்கு வரப்போ வழக்கமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதுவுமே இன்டிமேஷன் மெயிலில் தான் வரும். மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். மெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பர் ரொம்ப எசென்ஷியல். ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் இங்கே அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு போகணும். தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். அது ஸோ போஸ்ட் வழியாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெயிலும் வராது. அதே நல்லா புரிஞ்சுக்கணும். நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது, அதில் தான் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது. டிஆர்பியிலேருந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் வர மாதிரி ஒரு போஸ்டிங் உங்களுக்கு வந்துடுது. இவ்வளோ காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்கோ இதோ டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணியோ வந்தால் அதெல்லாம் ட்ரஸ்ட்ஃபுல்லாக நம்பாதீங்க. டிஆர்பி தெளிவாக சொல்லியிருக்காங்க, போஸ்ட் வழியாக எதுவுமே உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ எந்த ப்ராசஸ் அந்த மாதிரி ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவேராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு அடிஷ்னலாக டக்குன்னு நமக்கு வந்து நம்ம இதுலேயே இருக்கோமா அந்த பிஜிடிஆர்பி இல்லை சிஎஸ்என்எட் இதில் கிளியர் பண்ணணும்னு இருக்கும்போது எப்படி எந்த ஆசை எப்படி எந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எஸ். ஆகஸ்ட் 12 5 o'clock மேலே வர்ற அப்ளிகேஷன் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். உங்கள் அந்த இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு ஃபார்ம் வந்து மொத்தமாக. ஸோ அதெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், தட்ஸ் ஆல். இந்த கேட்டகரி வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தால் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக தமிழ் மீடியம் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, எந்த கேட்டகரி, சில பேர் எம்எஸ்சி வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெல் அண்ட் குட். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு நிறையாவே இங்கே கன்செஷன்லாம் கிடைக்கும். ஈவன் 87 கூட உள்ள கிடைக்கும் ஸ்கோரிங்ஸ்க்கு. ஸோ இருந்தால் மறக்காமல் அந்த யூட்டிலைசேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே. ஸோ 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா பத்தாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை டிகிரி இதை டிகிரி அது பிஜி டிகிரி மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல, டிப்ளமோ. ஸோ திஸ் இஸ் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இப்போ இருக்கீங்க கரெக்டாக எக்ஸாம் எழுத நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு சாரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஓசி வந்து ஷுவராக வாங்கணும் ஃப்ரம் யூர் ஹெட். ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டையும் பிரின்சிபல்ட்டையும் கண்டிப்பாக வாங்கணும். இவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா?
ஓகே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட்டகரி வைஸ் எத்தனை செலெக்ஷன்ன்றது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸுக்கு வந்து 224 வேகன்சிஸ் இங்கே இருக்குது. டோட்டலாக 232. இந்த பேக்லாக்லாம் சேர்த்திங்கன்னா 232 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1996. 1916 போட்டிருக்காங்க இல்லையா இங்கே. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1996. ஓகே. பட் நமக்கு இதுதான் ஆக்சுவலாக வராது. அதான் பேக்லாக் நமக்கு வராது. இது மட்டும் தான் நம்மளோட இதாக வரும். அண்ட் திஸ் இஸ் த நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ அந்த 12ஆம் தேதியோட நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட எடிட்டிங் ஃபார்ம்ஸ் எல்லாமே முடியுது. அதுக்கடுத்து எடிட் ஆப்ஷன் கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 நாள். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆப்ஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், 13லேருந்து 16 வரைக்கும். இந்த இதுக்கு இந்த தடவை சார்ஜஸ் இருக்காது. போன தடவை சார்ஜஸ் இருந்துச்சு, இந்த தடவை அந்த சார்ஜஸ் எதுவும் இருக்காது. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ். ஓகே. ஸோ கண்டென்ட் வைஸ் நீ இப்போ பார்க்க போகிறது ஆப்ரேஷன் ரிசர்ச் டாபிக். இப்படி உங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதுலேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு த கான்செப்ட் ஹைப்பர் பிளேன். Hyperplane is a set of points. The set of points x satisfying the condition. ஹைப்பர்பிளேன்றது என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், x1லேருந்து xn வரைக்கும் இருக்க செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா mn xn ஈக்குவல் டு z. சம் வேல்யூ கொடுக்கும்.
ஓகே, இது இசட் இஸ் a கான்ஸ்டன்ட். இசட்ன்றது யார் அப்படின்னா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். சும்மா ஒரு ஃபார்மல் டெஃபினேஷன். ஓகே, இதில் எம் ஷார்ட்டாக எம்எக்ஸ் ஈக்குவல் இசட்னு சொல்லுவாங்க. எம் அப்படின்னா என்ன அப்படின்னா M1 M2 எக்ஸெட்ரா Mn. எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா X1 X2 எக்ஸெட்ரா Xn. அண்ட் இசட் இஸ் a ஸ்கேலார். இசட் அப்படின்றது ஒரு ஸ்கேலார். ஸ்கேலாரில் என்ன அர்த்தம்னா அது ஒரு நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கேலார் அப்படின்றது ஒரு நம்பர். எஸ். இந்த M1 M2 M3 Mn இருக்கு இல்லையா, இந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சம் எம்ஐ நான் ஜீரோவாக இருக்கும், சம் எம்ஐ ஜீரோவாக இருக்கலாம் மேபி. ஸோ எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஜீரோ ஆகாது. ஃபார் ஆல் எம்ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு முக்கியமான கேஸ். எல்லா எம்ஐயும் ஜீரோ ஆகுமானா ஆகாது. சில எம்ஐஸ் ஜீரோ ஆகலாம், சில எம்ஐஸ் ஜீரோ ஆகாமல் போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா அந்த ஹைப்பர் பிளேன் கான்செப்டில்? No, sir. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதில் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கான்வெக்ஸ் செட். இப்போ ஒரு இது வந்து கான்வெக்ஸ் செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா என் சப்செட் ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என் இட்ஸ் ரியல் நம்பர் பிளேன் இஸ் கால்டு கான்வெக்ஸ் செட். இது எப்போ கான்வெக்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம்? இஃப் ஃபார் ஈச் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் m, n in A, the line segments எம்முக்கும் என்னும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும். எம் என் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட்டை ஏலேருந்து எடுக்கணும். எடுத்து இந்த லைன் செக்மெண்ட் எம்முக்கும் என்னுக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் கனெக்ட் பண்ணணும். எம் என் எம்எஸ் டு என் கனெக்ட் பண்ணிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி லை இன் ஏ. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு. ஏலேருந்து ரெண்டு லைன் எடுத்து திரும்ப அது ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்வெக்ஸ் செட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு கான்வெக்ஸ் செட், திஸ் இஸ் ஏ கான்வெக்ஸ் செட். இப்போ நான் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன், கனெக்ட் பண்ணால் திரும்ப உள்ளே தான் வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஷோகேஸ் பண்ணுறாங்க. நான் வெளியே கூட வரையலாம், வெளியே கூட வரையலாம், தப்பு கிடையாது. பட் ஆர் பவர் என்குள்ளேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து திரும்ப ஆர் பவர் என்குள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஷோகேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ட்ரையாங்கிள்குள்ளேயும் காட்டலாம், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளேயும் காட்டலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட், ரொம்ப ரொம்ப எசென்சியல் ரிசல்ட்டு. ஸோ கான்வெக்ஸ் செட்னா என்ன என்ன கிளைம் பண்ணணுங்கிறது இங்கே தெரியுமா? கான்வெக்ஸ் செட்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? வாட் இஸ் த எசென்சியல் நீட் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் கான்வெக்ஸ்? அதாவது லாம்டா ஏ பிளஸ் 1 மைனஸ் லாம்டா பி. இது அந்த செட்டுக்குள்ளே வரணும், இதுதான் கண்டிஷன். இது வந்து செட்டுக்குள்ளே வந்தால் போதும். இப்போ நம்ம ஹைப்பர் பிளேன் பார்த்தோம்ல, ஹைப்பர் பிளேன் வந்து கான்வெக்ஸ் செட் ஆயிருக்குமா? ஹைப்பர் பிளேன் கண்டிஷன் சொல்லுங்கள். இப்போ பார்த்ததுல வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஹைப்பர் பிளேன்? Mx equal to Z. எம்எக்ஸ் ஈக்குவல் Sum mi sum mi is equal to 0. Sum mi is not equal to 0. ஃபார் ஆல் எம்ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. Yes, sir. ஓகே. இப்போ எம்எக்ஸ் ஈக்குவல் டு இசட் வருதான்னு பார்க்கணுமா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணால் எம் இன்டூ லாம்டா ஏ ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா பி ஈக்குவல் டு, and this can be expressed as m lambda a plus m into 1 minus lambda into b equal to, lambda is a scalar, m is also a scalar, m into a எழுதிக்கலாம்ல. a small letter தான், sorry, capital letter போட்டுருக்கேன்.
ஸோ lambda a ma mb plus 1 minus lambda into mb. எம்ஏனா என்ன ஆக்சுவலாக ஹைப்பர்பிளேன் கான்செப்ட் படி நம்ம இப்போ ஹைப்பர்பிளேன் வந்து எடுத்திருக்கோம். எம்ஏனா என்ன ஹைப்பர்பிளேன் படி? சார் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஒரு கான்ஸ்டன்ட் இசட் வரும் எக்ஸாக்டா. எம்எக்ஸ் என்ன எக்ஸ் எடுத்தாலும் இசட் தான் வரும். ஸோ லாம்டா இசட் பிளஸ் எம்பின்னா என்ன, அதுவும் இசட் தானே. எஸ் சார். ஸோ லாம்டா இசட் பிளஸ் இசட் அவுட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. லாம்டா செட் கட்டிங் கேன்சல் ஈக்குவல் டு இசட். இப்போ பாருங்க, ஹைப்பர் பிளேனு கிளைம் பண்ண வேண்டிய ஒரு செட்டே இதுக்குள்ள வந்துருச்சு. கான்வெக்ஸ்னு கிளைம் பண்ண வேண்டிய ஒரு செட்டே இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக திரும்ப இசட்டுங்கிற பேக்கேஜ் உள்ள வந்துருச்சு. ஸோ ஹைப்பர் பிளேன் என்ன பண்ணோம் அப்படின்னா கான்வெக்ஸ் செட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore hyperplane is a convex set. இது ஒரு important result. Hyperplane is a convex set. Is it clear? சார். Okay, thank you. Next problem. So hyperplane is a convex set. அப்போ ஹைப்பர்பிளேன் கான்வெக்ஸ் செட் ஆகிட்டதுனால ஹைப்பர்பிளேனோட பாயிண்ட்ஸ்லாம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இப்போ லேம்டாவோட பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லேம்டா அப்படின்ற வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். இதான் கான்வெக்ஸ் செட்டோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே. 0 less than or equal to lambda less than or equal to 1 is also a point of hyperplane. It's also a point of hyperplane. ஹைப்பர்பிளேன்ஸில் இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகே, சில இது இன்னும் டீப்பாக போக வேண்டாம், சில பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா தியரியை படிச்சுக்கிட்டா போதும். இந்த க்ளோஸ் டு ஹாஃப் ஸ்பேசஸ் இது என்னன்னு தெரிய வேணாம், ஏன்னா இப்போ ஹைப்பர்பிளேன் ப்ரூஃபே உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இந்த ஓப்பன் ஹாஃப் ஸ்பேசஸ் ஏன்னா தியரி அந்த அளவுக்கு கிடையாது, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நிறைய வேணும் இதில். ஓப்பன் ஹாஃப் ஸ்பேசஸ் இது ரெண்டுமே கான்வெக்ஸ் செட்ஸாக இருக்கும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி வேணா பாருங்க, க்ளோஸ்ட் ஹாஃப் ஸ்பேசஸ்னா என்ன, ஓப்பன் ஹாஃப் ஸ்பேசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் செல்ஃப் இன்வால்மெண்ட்டாக கொஞ்சம் தேடி பாருங்க. The intersection of two convex set is again a convex set. இந்த தியரியை இப்படி எழுதாமல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தியரியை. Intersection of two convex sets is again a convex set. ஓகே, அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி. நான் சும்மா தியரி ரஃபாக படிச்சுக்கிட்டா போதும். இன் ஒன் டைமென்ஷன் சிம்ப்ளெக்ஸ். ஒன் டைமென்ஷன் சிம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒன் டைமென்ஷன் என்ன, ஒரு லைன் செக்மெண்ட். In two dimension simplex is a triangle. In three dimension simplex is a tetrahedron. எழுத முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு, அதை கூட பார்த்து தான் நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கலாம். ஸ்பீடாக எழுத முடியலன்னா ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், திரும்ப எழுதிக்கலாம். எஸ், canonical form. இந்த டெஃபினேஷன் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். மேக்ஸிமைஸ் இசட்
maximize z is equal to summation cj xj, where j running from 1 to n, subject to the condition, subject to summation j running from 1 to n, aij xj less than or equal to bj, I'm sorry, less than or equal to bi, I running from 1 to m. இது டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை கூட 4 சாய்ஸில் ஒரு சாய்ஸாக கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு தான் அதை படிக்கன்னு சொல்கிறது. இந்த எக்ஸ்ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இது தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்ஜே எப்பவுமே பாசிட்டிவ் சவுண்டில் தான் இருக்கும். ஜே ரன்னிங் ஃப்ரம் 1 to எக்ஸெட்ரா என். ஸோ உங்களுக்கு தெரியுங்களா, இது வந்து ஆக்சுவலாக இந்த மேக்ஸிமைஸ் இசட் ஆர் மினிமைஸ் இசட் இஸ் நோன் டு பி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். This is known to be objective function. And this is the set of all non-negative restrictions. So what is non-negative restrictions? Na positive numbers ஓட 0 சேர்ந்திருக்கும். அதான் non-negative கான meaning. Set of all non-negative restrictions. And this is subject to அப்படின்னு எழுதுறீங்க இல்லை, subject to அப்படின்னு எழுதுறோம். இது பேர் வந்து constraints. இது நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கெனானிக்கல் ஃபார்மில் எத்தனை டைப்ஸ் இருக்கும்? 3 இருக்கும். அப்படி கூட கேட்பாங்க. 3 யார் யார் அப்படின்னா அது கூட 4 ஆப்ஷனில் ஜம்பிள்டாக இருக்கலாம். ஸோ வாட் ஆர் தோஸ் 3 அப்படின்னா என்னென்ன ஆன்சர்ஸ்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட்? What is the first form of the canonical forms? Subjective functions, constraints, and non-negative restrictions. சரி, இதுலேருந்து நீங்கள் இப்போ இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானே. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? x1, x2, எக்ஸெட்ரா xn கிடைக்கும். இதுக்கு பேர் தான் என்ன பண்ணா it's known to be solution or general solution. So we introduced the concept general linear programming problem, general LPP. ஜெனரல் எல்பிபினா யாருன்னா இவங்க தான் 3 பேர். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரைன்ஸ், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதோட சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன். இது எல்லாமே சேர்ந்து ஜென்ரல் எல்பிபி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து அடுத்து பார்க்க வேண்டியது feasible சொல்யூஷன்ஸ். ஸோ வாட் இஸ் feasible சொல்யூஷன் அண்ட் வாட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன்? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லா சொல்யூஷனும் ஆல் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இஸ் நோன் டு பி feasible சொல்யூஷன்ஸ். சொல்யூஷனால கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எல்பிபியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்க எல்லாமே feasible சொல்யூஷன்ஸ். அதில் எதெல்லாம் இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணுதோ அது எல்லாமே ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணக்கூடியது ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லி சொல்கிறோம். இதை இன் ஷார்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிதாகரஸ் தியரம் சொல்லலாம். ஒரு கிரவுண்டை நீங்கள் அப்படியே சுற்றி வரலாம், அது ஃபீஸிபிள். ஆனால் அப்படியே குறுக்காக கூட நடந்தும் போகலாம், கிராஸ் ரோட நடந்து போகலாம், ஷார்ட்கட்டில் கிளியர் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் பண்ணி ஆப்டிமல் பண்ணுற எல்லாமே ஆப்டிமல் சொல்யூஷனாக ஆக்டா. அவ்வளோதான். இது மீனிங்லெஸ் தான் கண்டிப்பாக, சும்மா ஒரு தியரிக்காக சொல்கிறது தான் அது எல்லாமே. ஸோ 8:15 நெக்ஸ்ட் செஷன் அதில் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸஸ் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தால் இந்த செஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு லிங்க் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணும்போது அவர் டீம் வில் கெட் யூ பேக். அதர்வைஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அவர் another session will be at 8:15 right now. ஸோ இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. Thank you.